பல மக்கள் நீங்கள் பார்க்கறதுக்கு இருக்க தமிழ் நெட்டிசன் நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் மேலே ஆயிருக்கும். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு, அதனால தான் வந்து போட முடியல. பிக் பாஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம், கண்டினியூஸாக போட வேண்டியது. பட் வந்து கொஞ்சம் ஒர்க்னால வந்து அது போட முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட ஃபைனல் கிட்டத்தட்ட ஒரு 105 நாள் வந்து பிக் பாஸ் நடந்து வந்துருச்சு. அதுக்கு முதல்ல நிறைய வந்து நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக வந்து ஆட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி நிறைய பேர் வந்தாங்க. கடைசியாக 5 பேர் வந்து ஃபைனலுக்கு வந்து போயிருக்காங்க. அதில் யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஷோவாக வந்து இல்லை. கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து போச்சு பிக் பாஸ் 8 கம்பேர்ட் டு அதர் சீசன் பார்க்கும்போது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வந்து ஃபைனலாக வந்து போயிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், சௌந்தர்யா, அதுக்கப்புறம் வந்து விஷால், பவித்ரா அண்ட் ரயன். ஸோ ரயன் வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்தவர். இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கடைசியாக வந்து இந்த பணம் எடுக்கிற டாஸ்கில் வந்து புதுசாக கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட் டைம் பிக் பாஸ் 60லேயே. இந்த காசு எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே டைம் வந்துட்டிங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், அந்த காசு நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அதில் 50,000, 2 லட்சம், 5 லட்சம் அப்படி வந்து நிறைய அமௌண்ட் வந்து வச்சுருந்தாங்க. அந்த அமௌண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பிக் பாஸ் வீட்டு வெளியே போயிட்டு அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து ஓடி வரணும். குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் 50,000னா ஒரு 35 மீட்டர் 15 செகண்டில் ஓடி வரணும். அதே மாதிரி 2 lakhsனால் 60 மீட்டர்ஸ் 30 செகண்ட்ஸ். அது மாதிரி வந்து அந்த கவுண்ட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் அண்ட் மீட்டர் செகண்டில் வந்து இங்கே வந்து அமௌண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து முத்துக்குமரன், ரயன் அண்ட் தென் ஜாக்லின் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லாம் வந்து கடைசியாக 2 செகண்ட் இருக்கும்போது வந்து அவங்க வெளியே போயிட்டாங்க. அமௌண்ட் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து எலிமினேட் ஆகிட்டு நிறைய பேர் வந்து எலிமினேட் ஆனாங்க. எலிமினேட் ஆகிட்டுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 5 பேர் வந்து ஃபைனல்ஸ் இருந்தாங்க. அந்த 5 பேர் தான் நான் சொன்ன லிஸ்ட்டு. இதில் வந்து ஃபைனல்ஸ் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ஷோவில் வந்து நம்ம வந்து தெரியும். பட் நிறையவே வந்து அஃபிஷியலாகவே சாட்டர்டேவே தெரிஞ்சிருச்சு யார் வந்து ஃபைனல்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷோ ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த கண்டஸ்டன்ஸ் தான் வந்து ஃபைனல்ஸ் வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் பிக் பாஸ் 8 வந்து இருந்துச்சு. வின்னர் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன். ஸோ அன்டவுட்டட்லி முத்துக்குமரன் தான் வந்து வின் பண்ணிருக்காரு. செகண்ட் ரன்னர் அப் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யா என்ன பண்ணாங்க, டிசர்விங்காக இல்லையா சொல்லிட்டு அது வந்து ஒரு செப்பரேட் பெரிய டாப்பிக்காகவே பேசலாம். அந்தளவுக்கு வந்து கான்ட்ரவர்சி வந்து போயிட்டுருக்கு சௌந்தர்யாவுக்கு செகண்ட் ரன்னர் அப் கொடுத்ததுக்கு. பிகாஸ் சௌந்தர்யா வந்து வீட்டில் ஸ்டார்டிங் வரும்போது அந்தளவுக்கு பெருசாக எதுவும் பண்ணலை. அவங்க பிஆர் டீம் தான் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணி அவங்கள வந்து நிறைய பெரிய தெரியாத அளவுக்கு வந்து பண்ண வச்சாங்களே. ஸோ அந்த பிஆர் டீமுக்கு நல்லா ஒர்க் பண்ணதாலேயே வந்து சௌந்தர்யா செகண்ட் ப்ளேஸ் வந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரன்னர் அப் பார்த்தீங்கன்னா விஷால். ஸோ விஷாலும் வந்து பெருசாக பண்ண மாதிரி இல்லை. பட் தேர்ட் ரன்னர் அப் ஓகே ஃபைன். ஆக்சுவலாக ஜாக்லின் தேர்ட் ரன்னர் அப்பாக இருந்திருக்க வேண்டியதாக இருக்கும். பிகாஸ் அவங்க வெளியே போகாமல் இருந்தாங்கன்னா மேபி செகண்ட் கூட வந்திருக்கலாம் ஜாக்லின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முத்துக்குமரன் அது வந்து ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் மக்கள் ஓட்டு வந்து அதிகமாக முத்துக்குமரன் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா 20% டிஃப்ரெண்ட் இருக்கும் செகண்டுக்கும் ஃபஸ்ட்டுக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓட்டிங்ஸில் செகண்ட் ரன்னர் அப் ஜாக்லின் தர வேண்டியது. பட் அவங்க அன்ஃபார்ச்சுனேட் வெளியே போனதால் செகண்ட் ரன்னர் அப் வந்து பார்த்திங்கன்னா விஷால் வந்து போயிட்டாங்க. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா லட்சுமி அண்ட் தென் ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா ரயன். ஸோ இவங்க தான் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க. மீன்ஸ் டாப் 4ல் இருந்து லிஸ்டிங்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் தெரிஞ்ச விஷயம் வின் பண்ணிட்டாங்க. பட் இந்த செகண்ட் தேர்ட் வந்து தான் வந்து கான்ட்ரவர்சியாக நிறைய பேருக்கு வந்து போயிட்டு இருக்குது. அது என்ன சொல்லிட்டு கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். யார் வந்து செகண்டாக இருந்திருக்கலாம், யார் வந்து செகண்ட் ரன்னர் அப்புறம் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து ரெகுலராக நான் போட ட்ரை பண்ணுறேன். என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் போடலாம் சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணலாம். நான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ் வச்சுருக்கேன், அந்த மாதிரி போடலாம் ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது மீட் பண்ணுறேன். பை பாய்.